வெல்கம் டு த வேர்ல்டு வெஜிடேரியன் கிச்சன். நான் சபேஷ், இவங்க வீரா. இந்த சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெரைட்டியான வெஜிடேரியன் ரெசிபிஸை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒடிஷா கல்னரி சீரீஸ்னு ஒடிஷாவில் இருக்கிற வெரைட்டியான வெஜிடேரியன் ரெசிபிஸை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒடிஷா ரெசிபியோட பேர் சாக்லி பீத்தா. இது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் நம்ம பண்ணுற தோசை மாதிரி தான் இருக்கும். இந்த சாக்லி பீத்தாவும் தோசையும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாவு பண்ணுறதுல அரிசியும் உளுந்தும் எவ்வளோ சேர்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இதில் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 1:4 அப்படிங்கிற இதில் அரிசியும் உளுந்தும் சேர்ப்போம். அதாவது 4 பங்கு அரிசி சேர்த்துட்டு 1 பங்கு அதுக்கு உளுந்து சேர்ப்போம். பட் இந்த சாக்லி பீத்தாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து அப்படிங்கிற ரேஷியோவில் இவங்க வந்து கலப்பாங்க. அதுதான் இதுக்கு இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த தோசைக்கும் சாக்லி பீத்தாவுக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தோசையும் சாக்லி பீத்தாவும் செய்யறது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இந்த ஸ்பெஷலான சாக்லி பீத்தா ஒடிஷாவில் ஒரு மேஜர் பிரேக்ஃபாஸ்டாக இருக்குது. இங்கே காலையில் வந்து நீங்கள் நிறைய கடையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு எங்கே போனீங்கனாலும் இந்த சாக்லி பீத்தா வந்து உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டாக கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த சாக்லி பீத்தா இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 பொருள் இருந்தா போதும். இந்த சாக்லி பீத்தா செஞ்சு சாப்பிடலாம். 1 கப் அரிசி 1 கப் உளுந்து 2 சம அளவு எடுத்துக்கிட்டா போதும். இந்த சாக்குலி பீத்தாவுக்கு நான் 1 கப் சோனா மசூரி பச்சரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். நான் வந்து தோல் உளுந்து எடுத்திருக்கேன், நீங்க வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இதை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாவை அரைச்சிட்டேன். இப்ப இதுல உப்பு கலந்து இட்லி தோசை மாவு மாதிரி புளிக்க வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி இந்த மாவு புளிச்சு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிம்பிளான சாக்லி பித்தா டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் வந்து நாங்கள் இப்போ சைட் டிஷ்ஷாக ஒடிஷாவோட தால்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். இது கூட சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல உளுந்து டேஸ்ட் தூக்கலாக சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் சட்னி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் எதை வேணாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இந்த தால்மா வச்சுருக்கிறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம வீட்டிலலாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம இட்லி தோசை செய்வோம். அதுக்கு வந்து ஒரு சேஞ்சாக இந்த சாக்லி பீத்தா ஒரு டைம் செஞ்சு பாருங்க. நம்ம ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி சைடெல்லாம் உளுந்து தோசை அப்படின்னு இது செய்கிறாங்க. இது வந்து அதுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலர் தான். இது வந்து இந்த மாதிரி நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக இது செய்யறதுனால இதுல உளுந்து கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால லேடிஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது. அப்படிதான் இந்த திருநெல்வேலி சைடெல்லாம் இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா த வேர்ல்டு வெஜிடேரியன் கிச்சன் அப்படிங்கிற எங்க சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்பெஷலான இதே மாதிரியான ஒரு வீடியோவோட வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.